ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஸ்வரன் பேசுகிறேன். கிங் ஆஃப் யூனிவர்ஸ் 786 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்படிக மாலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்படிக மாலையில் என்னென்ன இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்படிக மாலை வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, இது வந்து நீர் அப்படின்னு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கணக்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த நீர் வந்து பூமிக்கு அடியில் போயிட்டு அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா பாறையாக மாறி அந்த பாறையை வந்து நம்ம வந்து ஒரு மணிகளாவோ இல்லை வந்து சிலையாவோ மாற்றி தான் இந்த ஸ்படிகம் வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்படிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸ்படிகத்துக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது உடம்புல இருக்கிற மனசு ரீதியான பிரச்சனைகளை வந்து போக்குறது தான் இந்த ஸ்படிகம் நம்ம வந்து அணிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மன அழுத்தம், நிறைவு வந்து நிறையா இதுக்கு வந்து இருக்குது. மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் இருக்கிற பாரம், அப்புறம் வந்து மனசில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும். மனசு வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது, ஒரு மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியல அப்படின்னா இந்த ஸ்படிக மாலையை நம்ம வந்து அணிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும். அதே மாதிரி இதுக்கு வந்து தெய்வ சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஆராவை வந்து க்ளீன் பண்ணும். ஆரா வந்து என்னென்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆரா, நெகட்டிவ் ஆரா ரெண்டுமே இருக்கும். நம்ம உடம்புல வந்து நெகட்டிவ் ஆரா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்படிக மாலை போடும் போது பாசிட்டிவ் ஆராவாக நமக்கு வந்து கொடுக்கறது இந்த ஸ்படிக மாலை. அதே மாதிரி நமக்கு வந்து உடலில் வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்படிக மாலை போடும் போது அது எல்லாமே க்யூர் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்படிக மாலை போடும் போது நமக்கு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உடலில் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, ஹீட்டாகிற உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்படிக மாலை போடும் போது அந்த ஹீட்டான தன்மையை வந்து ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக அதாவது கூலிங்காக வச்சுக்கும். நம்ம பாடியை வந்து கூலிங்காக வச்சுக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அதிகமாக கோபம் வரும். ஸோ அந்த மாதிரி கோபம் வர நபர்களுக்கு இந்த ஸ்படிக மாலை போடும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட கோபம் வந்து படிப்படியாக கம்மியாகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் இது வந்து அணியக்கூடாது. அதுதான் குளிர், உடம்பு வந்து குளிராக இருக்கும், அதாவது கூலிங்காக உடம்பு நேச்சுரலாகவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி உடம்புக்கு இது போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கனால அந்த பர்சனுக்கு போட்டால் கொஞ்சம் உடம்புல வந்து குளிர்ச்சி போட்டால் அது வந்து ஒத்துக்காது. அதே மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் இது வந்து அணியக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கூலிங்கான பாடி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து இந்த ஸ்படிக மாலை போகிறதுல நிறையா விஷயத்த இருக்குது. ஸோ ஒரிஜினல் இந்த ஸ்படிக மாலை வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஸ்படிக மாலையை வந்து நீரில் போட்டால் இதோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னா, நீரில் போட்டனால இது வந்து நீரில் போட்டால் இது வந்து அந்த நீரில் போட்ட மாதிரியே இருக்காது. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குளிர்ச்சி தன்மை வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம கையில் வந்து அதை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், கையே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.